திரு நயினார் நாகேந்திரன் ஒரு பண்பாளர் தான். அவர் நீண்ட நெடிய காலமாக தெரியும். அப்படி பேசுபவர் இல்லை. எந்த சூழலில் அப்படி பேசினார் என்று தெரியாது. ஒருவேளை அது உள்நோக்கத்தோடு அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று நான் முழுமையாக, ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம் ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும். அவருடைய மகளாக நினைத்து பேசினாரா, தம்பியாக நினைத்து அவரை பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை பார்க்கவும் இல்லை. இதுமாரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன். வேற யாராவது பேசியிருந்தா அதில் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இவர் எப்பவுமே யாரை பற்றி தனிப்பட்ட முறையில், இது வரைக்கும் கூட அரசியலில் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் பண்ணுறதில்ல. எல்லோருடைய நட்பு ரீதியாகத்தான் அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், காங்கிரஸ் பெரிய தலைவர்களாகட்டும், எல்லாருக்கிட்டையும் அப்படி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர். இது எந்த விதத்தில் பேசினாரு, ஏன் பேசினாருன்னு தெரியல. இதை தவிர்ப்பது நல்லது. திரு நயினார் நாகேந்திரன் ஒரு பண்பாளர் தான். அவர் நீண்ட நெடிய காலமாக தெரியும். அப்படி பேசுபவர் இல்லை. எந்த சூழலில் அப்படி பேசினார் என்று தெரியாது. ஒருவேளை அது உள்நோக்கத்தோடு அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று நான் முழுமையாக, ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம் ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும். அவருடைய மகளாக நினைத்து பேசினாரா, தம்பியாக நினைத்து அவரை பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை பார்க்கவும் இல்லை. இதுமாரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன். வேற யாராவது பேசியிருந்தா அதில் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இவர் எப்பவுமே யாரை பற்றி தனிப்பட்ட முறையில், இது வரைக்கும் கூட அரசியலில் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் பண்ணுறதில்ல. எல்லோருடைய நட்பு ரீதியாகத்தான் அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், காங்கிரஸ் பெரிய தலைவர்களாகட்டும், எல்லாருக்கிட்டையும் அப்படி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர். இது எந்த விதத்தில் பேசினாரு, ஏன் பேசினாருன்னு தெரியல. இதை தவிர்ப்பது நல்லது. நயினார் நாகேந்திரனின் சர்ச்சை பேச்சு குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.